Hi friends, welcome back to Honeybee World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all doing good. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். I know that. ஸோ எல்லாருமே கோவமாக இருப்பீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணது, அக்கா ஏன்க்கா இன்னும் நீங்கள் வீடியோ போடல, ஸோ 3 months ஆச்சு 4 months ஆச்சு அப்படின்னு எனக்கு நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. நான் டெய்லி அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு என்னோடய மொபைல் ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு எனக்கு தெரில. பட் எனக்கு நிறைய மெசேஜஸ் ஓப்பன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐம் ரியலி சாரி. யாரோடது மெசேஜ் நான் பார்க்கல, ரிப்ளை பண்ணுறேன்னா ஐம் ரியலி சாரி கைஸ். அண்ட் இன்னும் அதுக்கப்புறம் நிறைய ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக நோட் பண்ணது. ஸோ அந்த டைமில் நோட் பண்ணேன். பட் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அண்ட் என்னோடய பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நான் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் என்னோடய ஒரு பர்சனல் லைஃப்பில் நான் பிஸியாக இருந்தனால என்னால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியலை. கண்டிப்பாக நீங்களும் அது புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய ஃபேக் அப்படின்னா கொஞ்சம் அகாடமிஸும் இது ஃப்ராட் தானே பண்ணுறாங்க. ஸோ ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு ப்ளீஸ், நான் எல்லா வீடியோலேயுமே கிளியராக சொல்லியிருப்பேன், இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, இதில் போய் விழாதீங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். ஆனாலும் நீங்கள் ரீசெண்டாக அகெயின் அண்ட் அகெயின் போய் அதில் தான் விழுறீங்க. அண்ட் அகெயின் அதில் தான் உங்களுக்கு டவுட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓகே, அதை கிளியர் பண்ணிடலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஒன்று ஓகே, ரீசனாக ஒரு அகாடமின்னு நான் ஓகே, நான் அந்த பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த அகாடமி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அகாடமி. நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ஸ்டிடியூட்டோட பேர் போட்டு அவங்க கேட்பாங்க, லைக் அக்கா இது ஃபேக்கா, இது நாங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா நிறைய அதர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. லைக் எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் இவ்வளோ ஓகே நான் பர்டிகுலராக சொல்கிறேன். லைக் இப்போது 10 to 20K பே பண்ணுங்கள், பேலன்ஸ் அப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ இது பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஆப் கொடுத்து அதில் நோட்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கிறதெல்லாம் இதில் வர மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒரு காண்டாக்டும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் அண்ட் இவங்க இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஜஸ்ட் இப்போ நார்மலாக நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி, இப்போ இண்டிகோ இன்டர்வியூ போட்டிருக்காங்கன்னா அந்த ஒரு நோட்டீஸை ஜஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. மற்ற மாதிரி பட் ஜாயினிங் டைம் அவங்களே 100% எங்களுக்கு ஜாப் வேக்கன்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும் சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு எந்த ரிப்ளையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை சொல்லவே, அது ஃபேக்கா ட்ரூவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் ஃபேக்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது. பட் ஃப்ராட் தானே ரொம்ப பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் நிறைய எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரூஃப் இருக்கிறனால தான் நிறைய பிள்ளைங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா ஸ்டில் அகெயின் அண்ட் அகெயின் அக்கா நாங்கள் இந்த இன்ஸ்டிடியூட் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம், இது கரெக்டாக சரி. அண்ட் டிகிரி முடித்தவங்க கூட இதில் நாங்கள் போய் ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் கேட்குறீங்க. கைஸ், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய கிராஜுவேஷனே போதும். நீங்கள் எனி டிகிரியாகவும் இருக்கட்டும், உங்கள் கிராஜுவேஷன் என்எஃப். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏவியேஷனுக்கு வேண்டி நாங்கள் ஏவியேஷனை பற்றி படிக்கணும் அப்படி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்காங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க. ஈவன் நம்ம சேனலில் கூட நம்ம கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறது கேட்டுக்கலாம். அண்ட் அது மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் ஓகே, நீங்கள் உங்களுக்கு அரியர் இல்லாமல் நீங்கள் எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும் உங்கள் கிராஜுவேஷனில். ஓகே, கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், உங்கள் பர்சனாலிட்டி லெவல், உங்கள் க்ரூமிங், இவ்வளோ தான் ஏவியேஷனில். ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலி கிடையவே கிடையாது. அண்ட் நிறைய பேர் ஓகே 12th முடிச்சுட்டு நாங்கள் இது படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட்
இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க தெரியுமா, லைக் நாங்கள் 100% ஜாப் வேகன்சி தரோம், நீங்கள் இவ்வளோ மட்டும் பே பண்ணால் போதும், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் போய் வந்து விழாதீங்க. நீங்கள் நார்மலாக டிகிரி கூட வந்து ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, அந்த மாதிரி வேணும்னா எடுத்து படிங்க. நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு படிக்கிறேன்னு எடுத்துகிட்டு நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ராத்தனம் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஈவன் என் கூட வந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் கிடைக்காம அவங்க வந்து அங்கே இங்கே ஓடி அந்த மாதிரி கஷ்டப்பட்டது. ஸோ கைஸ் ப்ளீஸ், அண்ட் எதுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்காரங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் உங்களை நம்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு ப்ளீஸ் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற இதுக்கு மதிப்பு கொடுத்து படித்து கொடுங்க. படித்து கொடுத்துட்டு தேவையானது மட்டும் அவங்களுக்கு படித்து கொடுங்க. படித்து கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறனால நிறைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ. அண்ட் இன்னொரு விஷயம் செகண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கால் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து மெயில் அனுப்புறது, லைக் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க வாட்ஸ்அப் வழி, லைக் யூனிஃபார்ம் ஒரு ஐடி கார்டெல்லாம் ஷோ பண்ணிவிட்டு, லைக் நான் இண்டிகோவில் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து 2500 பே பண்ணுங்கள், 10,000 பே பண்ணுங்கள், நீங்கள் சென்னையில் செலக்ட் ஆகிட்டீங்க, மதுரையில் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த டே வந்து இங்கே ட்ரைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது வந்து அவங்க ரியலி ஃபேக் கைஸ். இப்போது இண்டிகோ எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய ஒஃபிஷியல் கரியர் இண்டிகோ பேஜில் வந்து போய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனது அவங்களே வந்து கூப்பிடுறாங்க டைரக்ட் இன்டர்வியூக்கு. ஓகே, அண்ட் இண்டிகோ எப்போவுமே வந்து சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க கேண்டிடேட் கிட்ட, 1 ரூபி கூட வந்து அவங்க சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதில் கிளியராக இருங்க ப்ளீஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அலையன்ஸ் ஏர் வந்து இப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. எஸ், அவங்க மட்டும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து 500 வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து நல்லபடியாக இன்டர்வியூ நடத்தி முடித்தாங்க. அதுவும் டைரக்ட் இன்டர்வியூவாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்பலாம். பட் கைஸ், நீங்கள் வந்து அங்கே போய் வந்து பே பண்ணுறது, அது ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தந்து அந்த ஒரு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அலையன்ஸ் ஏர் வந்து எப்போவுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. ஓகே, பட் வேறு நிறைய ஏர்லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு, ஐ மீன் ஏர்லைன்ஸ்னு சொல்ல மாட்டேன், அது ஃபேக்கான பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் நாக்ரி, மான்ஸ்டர் அதில் எல்லாம் போய் வந்து ஏவியேஷன் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. கைஸ், ஏவியேஷன் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் இதில் எல்லாம் அப்ளை பண்ணணும்னு தேவை கிடையாது. நீங்கள் எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் அதோட கரியர்ஸ் பேஜ். ஓகே, இப்போ இண்டிகோனா இண்டிகோ கரியர் பேஜஸ்ன்னு அடிங்க, இல்லைனா ஏர் இண்டியானா ஏர் இண்டியா கரியர் பேஜஸ், விஸ்தாரா கரியர் பேஜ், அதுக்கப்புறம் கத்தர் கரியர் பேஜ், அந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்ட் இதுலேயே வந்து ஒரிஜினல் ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். நீங்கள் அதுக்குள்ளாடி போய் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் ரெஸ்யூமை மட்டும் நீங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துலேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் ப்ராப்பர் ஏவியேஷனில் வரக்கூடிய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் உள்ளே என்டர் ஆகலாம். பட் அதை மீறி லைக் நீங்கள் இதில் தேவையில்லாத வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ், இந்த மாதிரி ஃபேக் இது பே பண்ணுங்கள், நீங்களும் வந்து நம்பி பே பண்ணுறது, ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிடாதீங்க. இது மட்டும் தவிர்த்துருங்க. அண்ட் கைஸ், நீங்கள் இதுதான் சிம்பிள். இந்த வீடியோஸ்க்கு வேண்டி தான் வந்து நான் இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வேணும் தான் இந்த வீடியோவே பர்டிகுலராக வந்து போட்டேன். ஏன்னா எப்போவுமே வந்து திங்க் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட் சேர்றீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து நல்லா செக் பண்ணுங்கள். சும்மா இந்த மாதிரி டக்குன்னு வந்து சொன்னது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் விழுந்துடாதீங்க. எப்போவுமே அதோட பேக்ரவுண்டை வந்து நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் கூட வந்து கேளுங்க. இல்லைனா பெரியவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க, ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது சுற்றி அதை வந்து அதோட பேக்ரவுண்ட் என்னென்னு செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க. செக் பண்ணாமல் டக்குன்னு போய் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுல ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் ப்ளீஸ் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுங்க.
அண்டு அதுக்கப்புறம் சேம் திங் லைக் நீங்கள் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காக ட்ரூவான்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதோட டைரக்ட் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் எந்த நார்மல் வெப்சைட்லையும் போய் அப்ளை பண்ணாமல் நீங்கள் டைரக்ட் எப்போவுமே அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஏர்லைன்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் வரும். ஸோ கால் லெட்டர் வரும்போது லைக் நீங்கள் வந்து டைரக்ட் இன்டர்வியூவாக தான் வந்து பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அண்ட் ஒன்லி வந்து என்ன சொல்கிற ஏரேஷியா, ஸோ அதுக்கப்புறம் ஏரேஷியாவாக இருந்தாலும் டைரக்ட் இன்டர்வியூ தான். பட் மோஸ்ட்லி அவங்க ஃபஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டெலிஃபோனிக் ரவுண்ட் வந்து உங்கள் இன்ட்ரோடக்ஷன் கேட்டுட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு ஓகே இந்த டேட் இங்கே இன்டர்வியூ இருக்குது அங்கே டேரெக்டாக வந்து போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எந்த சார்ஜஸும் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஏவியேஷன் ஃபீல்டில் நடக்கும். ஸோ ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸோ இதை மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு எப்போவுமே வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், டேக் கேர்.